ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? கல்யாண வீட்டில் கிடைக்கிறாப்புல அதே டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு நெய்யில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், 2, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா முந்திரியெலாம் நல்லா பபுள்ஸ் விட்டு வந்தோடனே அதை மாற்றிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே நெய்யில் நல்லா இந்த ரவையை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க, இல்லாட்டி ரவை வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏதாவது ஒரு அக்கேஷன் அப்படி இல்லாட்டி வீட்டில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துங்க. சூப்பர் எம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒன்றுக்கு நான் வந்து ஒரு 2½ கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபுட் கலரை வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கவும் நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த இந்த ரவையை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த ரவையை ஒன்று சேர கிளறி கொடுத்துக்கலாங்க. நல்லா இங்கே பாருங்கள் எப்படி ஒரு அல்வா பதம் அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெய் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்த பிறகு சுகர் நான் வந்து ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. 1லேருந்து 1¼ டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப இனிப்பு இருந்தாலும் திகட்டிடும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த முந்திரி கிஸ்மிஸையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அருமையான கல்யாண வீட்டு கேசரி அவ்வளோ ஒரு பிரமாதமாக தயாராகிருங்க. பாருங்கள், பேனில் வந்து நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. நல்லா ஒட்டாமல் அவ்வளோ ஒரு பஃபியாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இந்த கேசரியை நீங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க அப்படி இல்லாட்டி ஒரு பர்த்டே ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு கேக்குக்கு பதிலாக இந்த கேசரியை கேக்காக வெட்டுங்க. அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாய்.